கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கு நிகழ்ச்சி நேர்களே, இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்துல வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வசனம், வாக்குத்தத்த வசனம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. ஏன்னா நமக்கு முன்பாக இருக்கிற காரியங்களை குறித்து நமக்கு அதை எதிர்த்து போராடுவதற்காக என்ன இல்லை, பலன் இல்லை. எங்க என்ன இருக்குது, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பானா. ஒரு பெரிய பறவை என்ன செஞ்சிச்சுன்னா இன்னொரு பறவையை தாக்கியது. அந்த காயமடைந்த அந்த பறவை என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா பயந்து போய் அப்படியே படுத்திருந்துச்சு. அந்த வழியாக சென்ற ஒரு நபர் என்ன நினைச்சாரு அப்படின்னு சொன்னா, இந்த பறவைக்கு ஏதாவது நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பறவை கிட்ட போய் என்ன செய்யறாருன்னா அந்த பறவை அப்படியே தூக்குறாரு. ஏன்னு சொன்னா அதால பறக்க முடியல, அது சிறகுல அடிபட்டிருக்கு, கால் அடிபட்டிருக்கு. அப்போ அவர் அதுக்கு காயத்துக்கு ஏதாவது மருந்து போடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கான முயற்சி எடுப்பதற்காக என்ன செய்யறாரு, அந்த பறவையை கையில எடுக்கிறாரு. ஆனா அந்த பறவை என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அவர் கையில நிக்க மாட்டேங்குது. அவர் கையில இருந்து எப்படியாவது தப்பித்து போகணும், அதுக்கு பயம். ஏன்னு சொன்னா ஏற்கனவே நான் ரொம்ப காயம் அடைஞ்சிருக்கேன், இன்னொரு பறவை கிட்ட அடிபட்டு கிடக்குறேன், எப்படி இந்த மனுஷன் எனக்கு ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படின்னு சொல்லி அந்த பறவைக்கு பயம். அப்ப என்ன செஞ்சுன்னா அவருடைய கரத்துல இருந்து அது அப்படியே என்ன செஞ்சது, பறவை கொஞ்சம் தடுமாறி தப்பி என்ன செஞ்ச கீழே வந்து விழுந்துருச்சு. அப்போ விழுந்து திருப்பி அவர் தொட போனா அது என்ன செய்யல, தொட விடல. அப்போ அந்த பறவை என்ன செஞ்சா அது உடைந்த சிறகுகளோட என்ன செஞ்சு திருப்பி ரொம்ப உற்சாகமாக என்ன செஞ்சு அதை பலப்படுத்திட்டு என்ன பண்ணுது அப்படின்னா பறக்க முயற்சிக்கும் பொழுது அதனால பறக்க முடியும். ஏன்னா அது ரொம்ப அடிபட்டிருக்கு. அப்போ அந்த நேரத்துல என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா அந்த பறவை அதனுடைய சிறகை அடித்தடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதால என்ன செய்யலாம், சிறகை கூட நிறுத்த. இந்த நேரத்துல அந்த நபர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா அங்கிருந்து அதை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. அவருக்கு அந்த பறவையை விட்டு செல்ல மனசு இல்லை. அப்ப பார்த்து கொண்டே இருந்துட்டு என்ன செய்யறாரு, அது ரொம்ப டயர்டாயி அதனால அந்த சிறகை கொஞ்சம் கூட அடித்து அல்லது முயற்சி செய்வதற்கு பலன் இல்லாமல் இருக்கும் பொழுது என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா இந்த பறவை தன்னுடைய கையில எடுத்து என்ன செய்யறாரு, அதுக்கான சில மருந்துகளை அப்படியே தடவி விட்டுட்டு என்ன செஞ்சாருன்னா அங்க அதுக்கு காயங்களை கட்டிட்டு விட்டுட்டு போனாரா. அப்புறம் அது ஸ்லோவா எடுத்து பறந்து போனதாக ஒரு கதையை வாசித்தேன். சில வேளைகள்ல நாம கூட இப்படிதான், நாம கூட என்னன்னு சொன்னா தேவன் நமக்கு நன்மை செய்யவும் நமக்கு உதவி செய்யவும் நம்முடைய தேவைகளை சந்திக்கவும் அவர் ரொம்ப அவளோட இருந்து நம்ம இடத்துல வரும் பொழுது நம்ம என்ன செய்வோம், இந்த பறவை மாதிரி தான் என்ன செய்வோம், ஐயோ இல்ல கடவுள் என்ன கைவிட்டாரு, கடவுள் என்ன இவ்வளவு கஷ்டத்துக்குள்ள அமைச்சிட்டாரு, இனிமேல் எனக்கு என்ன, யார் என்ன செய்வா, சரி நம்ம ஏதாவது பண்ணுவோம், முயற்சி பண்ணுவோம், நம்ம சொந்த முயற்சியில எல்லா காரியத்தையும் ட்ரை பண்ணுவோம். ஆனால் நமக்கு என்ன இருக்காது, அதுல வெற்றி காண முடியாது. இந்த பறவையை போல நாமளும் என்ன செய்வோம், ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். அப்படி சோர்ந்து போற நேரத்துல கூட ஆண்டவர் எப்படின்னா அப்படியே வந்து அவருடைய கரத்துல நம்மை ஏந்தி கொள்வார். அவர் நமக்கு உதவி செய்ய வரும் நேரங்கள் நம்முடைய கண்கள் அவரை நோக்கி இருப்பதில்லை. ஆனா இங்க என்ன, அந்த பறவை போலதான் நீங்களும் நானும் கூட இருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்போதாவது ஆண்டவனுடைய வாழ்க்கையில செயல்படணும், அதற்கான சரியான சூழ்நிலை இருக்கும் பொழுது என்ன செய்வோம்னா நம்ம என்ன செய்வோம், நம்முடைய சுயத்தை சார்ந்து காரியங்களை செய்வோம். அப்படி செய்யும்போது சுயத்தை சார்ந்து செய்யும் பொழுது அதுல என்ன செய்யும், நம்ம தோல்வியை காணும் பொழுது ஒண்ணுமே வாய்ப்பே இல்லைன்றப்ப ஆண்டவரே நீர் தான் எங்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி போனோம். அப்படிதான் இந்த மக்களும் அவங்க சொல்றாங்க, என்னது எங்களுக்கு முன்னால் இருக்கிற விரோதிகள் அவங்களே என்ன செஞ்சாங்க, ஃபர்ஸ்ட் நாங்களே எல்லாரும் இவங்களை வெற்றி அடைவோம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா கடைசி அவங்க பாடுகிற ஒரு காரியம்னா இப்படிதான் சொல்றாங்க, எங்களால ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக அவங்கள வச்சு போராடுறது, ஏராளமான பிரச்சனைகள் நம்மை சுற்றிலும், நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வாழ்க்கை அல்லது நம்முடைய உறவினருடைய வாழ்க்கை, அநேக காரியங்களை நம்ம பார்க்குறோம்ல. இதெல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம காண்கிற ஒரு காரியம் தானே. எல்லா பிரச்சனையும் மத்தியிலும் நம்ம யாரையும் நோக்கி பார்ப்பதை விட்டுடுறோம். எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி எப்போ சொல்றோம் அப்படின்னு சொன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாதபடி பட்சத்துல, நம்ம எல்லா காரியங்களையும் முயற்சி செய்து ஒன்றுமே முடியாத பட்சத்துல நம்ம சொல்லுகிற வார்த்தை, எங்களால ஒண்ணும் முடியல ஆண்டவரே கண்கள் உண்மை. ஆனா ஆண்டவர் வந்து எப்பவுமே நம்ம மேல நோக்கமா இருக்கிறார்.
அவருடைய கண்கள் இந்த பூமியை சுற்றி உலாவி கொண்டிருக்கிறது. உங்களையும் என்னையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏற்ற வேலையில ஏற்ற காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம மறந்துடக்கூடாது. ஏன்னு சொன்னா உங்களுக்கே தெரியும், தெய்வ பக்தி உள்ள மனுஷன் தான் தாவீதும் கூட. அவர் மிகுந்த எல்லா சூழ்நிலையிலும் என்ன செய்வாருன்னு சொன்னா ஆண்டவரை நோக்கி கூறுவார். சில வேலைகளில உங்களை மாதிரி என்ன மாதிரி அவருடைய யோசனையில நம்பி காரியங்களை செய்வார். அப்படி செய்யும் பொழுது அவர் தோல்வியை அடையும் பொழுது என்ன செய்வாருன்னு சொன்னா ஆண்டவரை நோக்கி அவர் என்ன செய்வாரு, வேண்டுதல் செய்வாரு. எப்பன்னு சொன்னா ஒரு இடத்துல அவர் மாட்டிக்கொள்வார். போர்ல என்ன செய்யறாரு, அங்கிருந்து மீண்டு வரவே முடியல, தோல்வியை சந்திக்கிற அந்த இடத்துல சிக்லாக் அப்படின்ற அந்த இடத்துல என்ன செய்வார்னு சொன்னா ஆண்டவரை நோக்கி அவர் கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாரு, அவனை திடப்படுத்துவார். அவனை திடப்படுத்தி என்ன செய்வாரு, எல்லா எதிரிகளும் வந்து விட்ட பிறகும் தேவன் என்ன செய்யறாரு, அவர் நோக்கி கூப்பிடுறாரு. எல்லா சைடும் எதிரிகள், எனக்கு வேற வழியே இல்லை, நீங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி கொண்ட பொழுது என்னது, அவன் தேவன் என்ன செஞ்சாரா, அவரை அற்புதமான ஒரு புதிய வெற்றியை என்ன செய்யாது, திருப்பத்தை கொடுத்தாரு. அப்படியே வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், நாங்க எல்லாரும் அழிக்கப்பட போறோன்ற பட்சத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு, புதிய திருப்பத்தை தந்தார். எப்ப அவரை தேடி போகும் பொழுது, ஆண்டவரே நீர்தான் கதி அப்படின்னு சொல்லி தாவீது போன பொழுது அவருக்கு கிடைத்த ஒரு வெற்றி, ஒரு புதிய திருப்பம் அந்த இடத்துல நடந்துச்சு. அதே போல இன்றைக்கும் அதே ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்ன செய்யறாரு, உங்களை என்னை நோக்கி பார்க்கிறார். ஒருவேளை எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நீங்க அவர்கிட்ட போயிட்டு முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என்னுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது, இவ்வளவு நாள் நாங்க எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து நாங்கள் எங்களுடைய சொந்த முயற்சியினால எல்லா காரியங்களையும் செய்தோம், ஆனாலும் இப்ப அதனால பலன் ஒன்றும் இல்லை, நீங்க தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு இடத்துல போவீங்கன்னு சொன்னா ஒரு புதிய திருப்பத்தை எங்களுடைய வாழ்க்கையிலும் தர அவர் காத்திருக்கிறார். உங்களின் நம்பிக்கைகள் அஸ்தமிக்கும் இடத்தில் தான் விசுவாச சூரியன் உதயமாகிறது. உங்களின் நம்பிக்கைகள் அஸ்தமிக்கும் இடத்தில் தான், நம்ம ஆண்டவரை நம்பி இருக்கிற இடத்துலதான் என்ன செய்வோம்னு சொன்னா விசுவாச சூரியன் என்ன செய்யுமா நம்மளோட வாழ்க்கையில உதிக்கும். அப்படி நம்ம விசுவாசத்தோட ஆண்டோடைய பாதத்துல அவரை நோக்கி கூப்பிடுவோம்னு சொன்னா அவர் நமக்கு வெற்றியை தர, இந்த புதிய திருப்பத்தை தர காத்திருக்கிறார். நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? ஜெபம் செய்வோமா? எங்கள் மேல் கிருபையா இருந்து எங்களை வழித்து பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்கு தத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா எதிரிகள், பிரச்சனைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் எங்களுக்கு போராடுவதற்கு பலன் இல்லை தகப்பனே. எங்களுடைய கண்கள் உண்மையை நோக்கி இருக்கிறது. ஒருவேளை எங்கள் வியாதிகளாக இருக்கலாம், பண பிரச்சனைகளாக இருக்கலாம், வேலை ஸ்தலங்கள் இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் கர்த்தாவே நாங்கள் எடுத்த பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிற தயவா எங்களை மன்னித்து எங்களுடைய சுய புத்தியின் மேல் சாராதபடிக்கு உண்மையை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க. நீர் காட்டுகிற வழிகளில் நடக்க பலன் தாங்க சுவாமி. எங்களுடைய கண்கள் உண்மையை நோக்கி இருக்கிறது. புதிய திருப்பத்தை ஆண்டவரே நீர் தர வேண்டுமா கெஞ்சி மன்றாடுவோம். எல்லா பிரச்சனைகளையும் விடுவித்து புதிய நம்பிக்கை, விசுவாசம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒதுக்கத்தக்க நீங்க கிருபை செய்யுங்க. இந்த செய்தி கேட்கிற பிள்ளைகளோடு கூட கிருபை இருக்கட்டும். வழி நடத்துங்க ஆண்டவரே. அவருடைய போராட்டங்கள் மத்தியிலும் பிரச்சனைகள் மத்தியிலும் கண்ணீரோடு கவலையோடு இருப்பார்கள் சொன்ன கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு ஒரு புதிய திருப்பத்தை மாற்றி தர வேண்டுமே பாத்துல கெஞ்சி மன்றாடுகிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ராஜ்யம் வரும்போது நினைத்தரல வேண்டுமா இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.